ஹலோ அண்ணே, நான் செல்வம் பேசுறேண்ணே. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லண்ணே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ, என்னைய கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவுல அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில யாருக்கிட்டையும் போன் பண்ணி பேசாதீங்கண்ணே. எனக்கு போன் பண்ண விஷயம் கூட வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே. இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா? அருவாளை கையில் எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா? ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது. அப்ப அப்ப வர்றது யாரு பாத்தில? தொலை இன்னைக்கு தொலைஞ்சோம். கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டை அடிச்சு விட்டாங்கயா. ஆட்டை அடிச்சு விட்டாங்க அந்த கார்கார பயகார். எந்த ஒரு இப்ப நீ வந்திருக்கிற விவாதத்துக்கு புள்ள ஓட்டிக்க மாட்டிருந்தா உசு தப்புமா? எங்க போகணும்? பேத்தர் வீடு. பேத்தர் வீடு போது இங்கிட்டே முறையிட்டு நிக்கிற. அப்படி போ. என்னையா அப்படியே விட்டுட்டு வந்துட்டிய? வேணும்னு யாராவது ஆட்டை அடிப்பாங்களா? தெரியாம அடிச்சுட்டான் விடு. காசு பணம் வாங்கலாம்ல இருந்தேன். அதுக்கு என்ன, நான் கொடுக்குறேன் காசு. கருக்கடுத நல்ல பிள்ளையா போச்சு. ஐயா கிட்ட காசு வாங்குறது இருக்கட்ட. எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்துருக்கேன். ஐயா வந்து சாப்பிட்டு போங்க. ஐயா, நீங்க தானே பேசி முடிச்சு வச்சீங்க. பால் அடிச்சு சத்தியம் பண்ணாங்களே ஐயா, இனிமே பிரச்சனை பண்ண மாட்டோம், ஒண்ணும் பண்ண மாட்டானே. இங்க பாருங்க ஐயா, வேலையை முடிச்சிட்டு வர்றப்ப சுத்தி விட்டு அடிச்சிருக்கானுங்க ஐயா. எங்களை என்னையா செய்ய சொல்றீங்க? உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறதால ஒரு வார்த்தை பேசல. இந்த பயலுள்ள கட்டி தூக்கிட்டு வாங்கடா. டேய் வாங்கடா. ஆமா, என்ன விஷயம்? ஐயா இம்பிட்டு கோவமா இருக்காங்க, ஏதோ பிரச்சனையா? உங்களுக்கு எதுக்கு பதிலா பயம் போங்க. என்ன விட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணும் பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல. எம்பிட்டு ஊசல் போனாலும் பரவாயில்ல, நாங்களே அவங்க பாத்து போறோம். அப்புறம் என்னத்துக்குடா இப்ப பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க? நாங்க ஒண்ணும் பயந்து போய் பஞ்சாயத்து கூட்டலையா? நீங்க தான் கூட்டி வச்சு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போங்க. நாங்க ஒண்ணும் கிடையாது. நாங்க அருவாளை கீட்டிச்சு தான் வந்திருக்கோம். போகணும்னா போட்டு பாத்துருவோம். என்னடா ஐயா வச்சுட்டு மறுவாதை இல்லாம துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா கொய்யால உங்களுக்காயா? எங்களுக்கு நீங்க அடங்க மாட்டீங்கடா. இப்படியே பேசிக்கிட்டு போனீங்கன்னா காலத்துக்கு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாக வேண்டியதான். உங்க பிரச்சனை தீர்க்கவே முடியாது. சேர அழுத்து தெருல விட்டு விடாதீங்கடா. பெருசு தம்பி, நீங்க போங்க. சொல்றோம்ல, நீங்க கிளம்பு. இனி
பாலுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க வெளியே விட்டு சாத்திட்டு இருந்தோம்னா நீங்க சட்டரை சாத்திட்டு உள்ள விட்டு அடிக்கிறீங்களா சார்? இடம் கிடைச்சா போதுமே, பாஞ்சிருவீங்களே. வாங்க, ஐயா நிக்கிறாங்க. வண்டி எடுக்க சொல்லுங்க. வண்டி எடுக்க சொல்றா. அண்ணா தேனியில இருந்து வளர்ச்சாமி பேசுறேன். விஜயம் கழிப்பிட்டீங்களா? நான் திருப்பதி பேசுறேனே. திருவிழா கூடத்துல பெருசு களத்துல யாரோ கத்தி வச்சுட்டாங்களானே. என்னன்னு சொல்றீங்க? நம்பவே முடியல. யாருன்னு பண்ணிருப்பா? அவர் மேல கை வைக்கிற அளவுக்கு நமக்கு பகையும் இல்ல, துணிச்சலும் இல்லைங்க. நம்மளுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஒரு எட்டு பார்த்து வந்துடலாம். இங்க டிஎஸ்ஆர் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து வந்துடலாம்னே. ஐயா ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, சத்தியமா சொல்றான். லைட்டை அமர்த்திவிட்டு கழுத்துல கத்தி ஏத்துற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் துணிச்சல் இல்லை ஐயா. இந்த காரியத்தை நாங்க செய்யலையா. பழி எங்க மேல வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கோம். வெட்டுப்பட்டேன்னு சொன்ன உடனே பாசத்துல பார்க்க வந்த எல்லாருக்கும் நினைச்சேன். பகையிலன்னு சொல்லிட்டு போக வந்த எல்லாருக்கும். என் பரம்பரை ரத்தத்துல வந்தவங்களுக்கு முதுகுல குத்துற பழக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம வயலுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போனா பக்தியோட தான் போவான், கத்தியோட போக மாட்டான். வந்தவன் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்காரன். அவன் என்ன படம் வரல, பாலுவ படம் வந்திருக்கான்.